நாருக்கு பதில் நம்ம சோப்பு தண்ணியில் முக்கின துணியை தான் இதில் போட்டு தேய்ச்சி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப லைஃப் வரும். அந்த பெயிண்ட்லாம் போகவே போகாது. ஏன்னா இதில் ரொம்ப அழுக்கும் சேர வாய்ப்பு இல்லை. நம்ம வெறும் உப்பு மட்டும் தான் இதில் போட்டு வைக்கிறோம். நம்ம நார் போடாமல் துணி மட்டும் யூஸ் பண்ணி இதை கழுவும்போது நமக்கு ரொம்ப லைஃப் வரும். இந்த ஷைனும் போகவே போகாது. பார்க்க எப்பவும் புதுசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது உப்பு தண்ணி ஆகிடும் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப அவசரமாக வேலை செய்யும்போது கை அப்படியே உள்ள விட்டு எடுத்து போடுவோம் ஈர கையோடலாம். அப்போ என்ன ஆகும், இருக்கிற எல்லா உப்பும் சேர்ந்து ஈரமாகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து காஞ்சி இருக்கணும். அந்த நம்ம போட்டு வைக்கிற ஜாடி நல்லா காஞ்சி இருக்கணும். காஞ்சி இருக்கிற ஜாடியில் அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. டிஷ்யூ எல்லாம் துணி கூட போடலாம். ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் கூட அது மேலே போடலாம். போட்டுட்டு அது மேலே நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா நமக்கு உப்புல தண்ணி சேரவே சேராது. அதில் தண்ணியே நம்ம தண்ணியோட கையை வச்சாலும் கூட அந்த டிஷ்யூ இல்லைனா துணி அது வந்து நமக்கு அந்த ஈரத்தை இழுத்துரும். அதனால் உப்பு எப்பவும் நமக்கு தண்ணி ஆகவே ஆகாது. நல்லா உதிரியாகவே கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு புளி இது ரெண்டும் நம்ம எப்போவுமே கண்ணாடி பாத்திரம் இல்லைனா மண் பாத்திரம் இல்லைனா பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி எதுலையாவது போட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அது வந்து நம்ம பிளாஸ்டிக் இல்லைனா அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. பீங்கான் இல்லைனா மண் இல்லைனா கண்ணாடி பாத்திரம் இதில் மட்டும் தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கும்போது அதில் இருக்க பூவை மட்டும் எடுத்துட்டு அந்த காம்பை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பகுதி வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் அதில் பிரிஞ்சு விட்டுருங்க. இதில் ஒரு 4-5 பூண்டு பல்ல நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம். கூடவே காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் இல்லை சீரகத்தூள் ரெண்டும் கலந்து இதை நம்ம குடிக்கலாம். நமக்கு ஒரு சூப்பரான சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.